11 நாட்கள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்பெயினிலிருந்து 3440 கோடி ரூபாய் முதலீட்டுடன் தமிழகம் திரும்பியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழகத்தில் தொழில் தொடங்க முதலீட்டாளர்கள் ஆர்வமுடன் இருப்பதாக கூறினார். மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்வேன் என்று விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து பேசிய முதலமைச்சர், பிரதமரின் நாடாளுமன்ற உரையை பார்த்து ரசித்து சிரித்ததாக கூறினார். தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த ஜனவரி 29 போனேன். ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களோட நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. அதுக்கு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பல்வேறு தொழில்துறை குழும நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு இருக்கக்கூடிய உகந்த சூழல் பற்றி அங்கே எடுத்து சொல்லி நம்ம மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு நான் வலியுறுத்தினேன். ஸ்பெயின் நாட்டில் செயல்படுற முன்னணி நிறுவனங்களோட நிர்வாகிகளை தனித்தனியாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினேன். 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அபாக் லாய்டு நிறுவனம் 2500 கோடி ரூபாய் முதலீடு, எடிபான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் முதலீடு, ரோகா நிறுவனம் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. தமிழ்நாடு தனக்குன்னு தனிப்பாதை ஒன்றை வகுத்து செயல்பட்டு வரதாகவும் முதல் பக்கத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை போட்டிருக்கு. தொழில்துறையில் தலை சிறந்த மாநிலமாக உயர்த்தும் எங்கள் பயணத்துக்கு ஸ்பெயின் பயணம் மிக மிக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பாக அந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சார், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? புது அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.